சுட சுட கீரை போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் நல்லா இருக்கேன். நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா கீரை போண்டா. நான் எந்த கீரையில செய்யறேன்னா முளைக்கீரையில. நிறைய சத்துக்கள் இருக்கு. அஜீரண கோளாறு உள்ளவங்க வந்து சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமா அஜீரணமாகும். ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்க வந்து சாப்பிட்டீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம்லாம் க்யூர் ஆகும். வரதையும் தடுத்து நிப்பாட்டும். அதுக்கப்புறமேட்டு ஸ்கின் நல்லா க்ளோவாக்கும். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாங்கள் இப்போ தான் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். பார்க்குற வியூவர்ஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ போய் கீரை போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் கீரை போண்டா செய்கிறதுக்கு 250 கிராம் கடலை மாவே எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் தூளுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வாட்டரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் பண்ணுறனால போண்டா சாஃப்டாக வரும். கெட்டியாக இந்த கட்டி மாதிரிலாம் எதுவும் விழுகாது. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம், கீரை, பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் போண்டா மாவில். இந்த போண்டாவுக்கு நான் மைதா, அரிசி மாவு, பேக்கிங் சோடா இது 3மே நான் யூஸ் பண்ணல. வெறும் கடலை மாவு, உப்பு, பெருங்காயம் இது மட்டும்தான் போட்டு செய்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் உடம்புக்கு அதெல்லாம் நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு நான் இது மட்டும் தான் போட்டு செய்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு போண்டாவும் நல்லா சாஃப்டாக வரும். மைதாலாம் போடுவாங்க நிறையா பேர். அது மாதிரி போட்டால் எண்ணெய் உள்ளுக்கு குடிச்சிரும் நிறையா. நம்ம போண்டா சாப்பிட்றப்ப எண்ணெயாக இருக்கும். இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போண்டா மாவு எடுத்து போட்டுக்கோங்க. நான் குட்டி சைஸ் போண்டாங்கிறனால கொஞ்சம் மாவு போட்டிருக்கேன். நீங்கள் பெருசாக வேணும்னா பெரிய சைஸில் பிடிச்சு போட்டுக்கோங்க. நான் எண்ணெயை நல்லா காய வச்சுட்டோம். இது மாதிரி வருது. நீங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சக்கப்புறம் தான் போண்டா மாவு போடணும். நல்லா 2 பக்கட்டும் திருப்பி விடுங்க. அப்போ தான் போண்டா நல்லா வெந்திருக்கும். இது மாதிரி தான் செய்யணும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விடுங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? குட்டியாக அழகா க்யூட்டாக இருக்கா? அது மட்டும் இல்லாமல் இந்த போண்டா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், வெந்துருச்சு. இப்போ இது ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெயே இல்லை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? நல்லா ட்ரையாக இருக்கா? நான் ஃபஸ்ட்டு ஒரு இது எடுத்துகிட்டு திருப்பி நெக்ஸ்ட்டு மறுபடியும் போட்டுட்ருக்கேன். இது கொஞ்சம் பெரிய சைஸாக போடுறேன். நல்லா வேக விடணும். இது மாதிரி இருக்கப்போ எடுத்துடாதீங்க, கீரை வந்து வேகாது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த கலரில் இருக்கணும். அந்த கலரில் இருந்தால் தான் எடுக்கணும். போண்டாங்க சுட்டுட்ருக்கட்டும். நான் வந்து இங்கே பால் வந்து இது பண்ணிக்கிறேன். அந்த கேப்பில் ஹெலிகாப்டர் போச்சு. அதை வந்து உங்கள்கிட்ட வீடியோவில் காமிக்கலான்னு, நீங்களும் பார்ப்பீங்கன்னு காமிச்சேன். போண்டா ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும். எண்ணெயே இல்லை பார்த்தீங்களா? எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? தாங்க, நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க. சுட சுட போண்டா, காஃபி, ஈவினிங் டைம் சூப்பராக இருக்கும்.
நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோவில் வேணும்னா கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.